புதுசாக இப்போ சும்மா இருக்க முடியாமல் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, திமுக வந்து பிஜேபி கூட சேரப்போகுது, திமுக வந்து பிஜேபி கூட சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் ஒன்று கொஞ்ச நாளாகவே வெளியில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன உண்மை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது கொஞ்ச நாளாகவே இந்த டீலிமிட்டேஷன், இப்போ பார்லிமெண்ட் வந்து 20ஆம் தேதி கூடியிருக்கு. அதில் வந்து இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை அதை கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி சார்பாக. ஏற்கனவே இதை வந்து தோற்கடிச்சதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. எலெக்ஷன் டைமில் கூட இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து அந்த சட்டத்துடைய நகல் இல்லாமலாம் கூட நம்ம ஸ்டாலின் எரிச்சாப்புல, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி போய்கிட்டு இருக்கையில் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம இது வரைக்கும் வீடியோ போடல. இந்த டீலிமிட்டேஷன்னா சுருக்கமாக சொல்லிடுறேன் என்னன்றதை. இப்போ பார்லிமெண்ட்டில் மக்களவையில் 543 சீட்டு இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னாக்கா 850 சீட்டு வரைக்கும் வரும். இதில் என்ன நமக்குலாம் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது உத்தரப்பிரதேசத்தில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 சீட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 200 சீட்டு ஆகுறாங்க. இப்போ அதே நமக்கு 40 சீட்டு இருக்குன்னா அது வந்து 35-30 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை போகையில் இதில் என்ன பாதிக்கப்படுதுன்னா, பிஜேபி ஆளக்கூடிய வட மாநிலங்களில் அவங்களுக்கு சீட்டோட எண்ணிக்கையை அதிகரித்து கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த நாலுமே வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக உள்ள ஒரு ஸ்டேட்டு தான். இப்போ வரைக்குமே இந்த தென்னிந்தியாங்கிறது அகேன்ஸ்டாக உள்ள ஸ்டேட்டு தான். இனிமேல் நம்மளுடைய ஓட்டை வச்சு அவங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க தேவையில்லை. வட மாநிலங்களில் உள்ள பிஜேபி வந்து அவங்களோட எண்ணிக்கையை உயர்த்திட்டாங்க அப்படின்னா பிஜேபி இனிமேல் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேலை தான் இந்த டீலிமிட்டேஷன். இதில் திமுக முக்கிய பங்கு வகிக்குது. திமுகவுடைய ஓட்டு விழுந்தால் மட்டும்தான் சட்டம் நிறைவேறும். ஏற்கனவே வந்து அது சட்டம் கொண்டு வந்து திமுக எதிர்த்து வாக்களித்து அது வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேறாமல் போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து போனாங்கல்ல கல்லாப்பட்டி கூட்டணி பூரா கொஞ்ச நாளாக ஒரே கதறல். என்ன கதறல்னா, திமுக வந்து டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் வாக்களிக்கணும், எதிராக தான் வாக்களிக்கணும், பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவு அளித்து இதை கொண்டு வந்துடக்கூடாது. நீங்கள் எல்லாம் அங்கே போய் நல்லா சொகுசாக எம்பி பதவி மினிஸ்டர்லாம் வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருப்பீங்க. இங்கே திமுக மட்டும் காலம் பூரா போராடிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்காக. ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் இதை எதிர்த்து பேச வேண்டியது யார்? விஜய் தானே பேசணும், பேச வேண்டியது தானே. அது பேசுறது கிடையாது. இப்போ நீட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சோனம் வாங்சுக் அப்படின்றவர் வந்து போய் திமுக சார்பில் இருந்தும் எல்லாருமே போய் பார்த்தாங்க. எதுக்காக அந்த சோனம் வாங்சுக் யார், எதுக்காக போராடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய கதை. இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு நீட்டை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு வாயை கூட திறக்கல. தாவேகா சார்பாக போய் யாருமே பார்க்கல. ஆனால்